வணக்கம். ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை, ஷஷ்டி திதி, பூராட நட்சத்திரம். எப்படி இருக்க போகிறது இந்த ராசி பலன்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கும் நாளைக்கும், அதாவது செவ்வாய்க்கிழமையும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது. எனவே எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமையும் சேர்த்து இப்போவே சொல்லிடுறோம். முன்கூட்டி திட்டமிடுவதற்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். மேஷராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சூப்பர் பிரமாதம். உங்கள் பிறவி பலமான தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். நல்ல நாளாக இருக்கும். அப்புறம் என்ன சந்தோஷம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டாயம் செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும். 3 பேருமே 2 நாட்களும் சில மந்திரங்கள் மனசில் ஓடிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓம் ஓம் பூமாதேவியே போற்றி, பூதத்தாழ்வாரே போற்றி, பூதநாதனே போற்றி. இந்த 3 மந்திரங்களும் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கிறது நல்லது. ஏன்? பிறருக்கு வைத்தறிச்சல் இருக்குது உங்கள் மேலே, நல்லா இருக்கீங்களேன்ட்டு. அது இல்லாமையாக இருக்கும். அதில் ஒன்றும் தப்பில்லை. நம்ம தான் காப்பாற்றிக்கணும். இந்த மந்திரத்தை சொல்லுங்க, நல்லது. 2 நாளும் சூப்பர் பிரமாதம், கலக்குறீங்க. அனுகூலமான எண் திங்கள் 3, 4 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. செவ்வாய் 1, 2 தெற்கு வடக்கு சிவப்பு மஞ்சள். வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க. ஏழைகளுக்கு கொள்ளு வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுங்க, நல்லது. காக்கைக்கு கொடுங்க. கொள்ளு வேக வச்சு கொள்ளு மட்டும் மாட்டுக்கு கொடுங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க, நல்லது. ஆமாம், அருணகிரிநாதருடைய திருப்புகழ் ஒரு பாட்டாவது முருகன் கோயிலிருந்து படிச்சு பாருங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களை, 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். ரோஹிணி, மிருகசீரிடம், கிருத்திகை. திங்கட்கிழமை முழுக்க, செவ்வாய்க்கிழமை பகல் 11 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்கணித பஞ்சாங்கப்படியான்னு கேட்குறாங்க. சேஃப்டி அவ்வளோதான். பகல் 11 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் செவ்வாய்க்கிழமை. எனவே திங்கள் முழுக்க செவ்வாய் முழுக்க பகல் 11 மணி வரைக்கும் புத்தி மனசு உங்களுக்கு வேலை செய்யாது. அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. செவ்வாய்க்கிழமை பகல் 12 மணிலேருந்து நல்ல காலகட்டம் ஸ்டார்ட் ஆகுது, பயன்படுத்திக்கோங்க. செவ்வாய்க்கிழமை பகல் 11 மணி வரைக்கும் திங்கட்கிழமை முழுக்க அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை, ஜாக்கிரதை. செவ்வாய்க்கிழமை பகல் 12 மணிலேருந்து சூப்பர் பிரமாதம், கலகுறீங்க, வித்தை காட்டுறீங்க, நல்லா இருக்கும். மிருகசீரிடத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையிலையும், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கக்கிழமையிலையும் நிலாவுக்கும் சூரியனுக்கும் தீபம் காட்ட வேண்டியது முக்கியம். சரி, 3 நட்சத்திரக்காரர்களுமே 2 நாளும் சில மந்திரங்களை மனசில் ஓடணும் மனசு. ஓம் ரோகிணி தேவியே போற்றி, ரோமச ரிஷியே போற்றி, ரோகேஸ்வரனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடணும். செவ்வாய்க்கிழமை பகல் 12 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் 1 தெற்கு வெள்ளை. அதுக்கு முன்னாடி எதுவும் கிடையாது. ஆம், ஞாபகம் வச்சுக்கோங்க. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெயை சேர்த்துங்க. விநாயக பெருமானுக்கு 2 நாட்களும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. அரை மணி நேரமாவது படித்து பாருங்கள். கூகுளில் வெண்முரசுன்னு போடுங்க, எல்லா விவரமும் கிடைக்கும். 2 நாட்களும் ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க, நல்லது. 2 நாட்களும் செஞ்சிருங்க. மிதுன ராசிக்கார நேயர்களை, திங்கட்கிழமை சூப்பர், பின்றீங்க, அற்புதமான நாள், ஜெயிக்கிறீங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். செவ்வாய்க்கிழமை பகல் காலை 10 மணி வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு. காலை 10லேருந்து சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு அதிகமாகிடுது. எனவே மிதுன ராசிக்கார நேயர்களை, செவ்வாய்க்கிழமை 10 வரைக்கும் நல்லா இருக்கு. திங்கக்கிழமை முழுக்க நல்லா இருக்கு. செவ்வாய்க்கிழமை 10 மணிலேருந்து மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. 3 நட்சத்திரத்துக்கும். ஆமாம், ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை. ரோகிணி கிடையாது, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். எனவே கவனம், நிதானம், பொறுமை. எப்போ இருந்து?
செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணியிலிருந்து. முக்கிய முடிவு கூடாது, அசைவ உணவு கூடாது, ஜாக்கிரதை. முன்னாடி சூப்பராக இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களும் 2 நாட்களும் 3 மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் பாம்பன் சுவாமிகளே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பரசுராமனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆமாம், திரும்பவும் சொல்கிறோம், செவ்வாய்க்கிழமை 10 மணிலேருந்து சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திங்கட்கிழமை 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணி வரைக்கும் 2 வடக்கு வெள்ளை. வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க. ஏழைகளுக்கு கொள்ளு வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுங்க, நல்லது. காக்கைக்கு கொடுங்க, கொள்ளு வேக வச்சு கொள்ளு மட்டும் மாட்டுக்கு கொடுங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க, நல்லது. ஆமாம், அருணகிரிநாதருடைய திருப்புகழ் ஒரு பாட்டாவது முருகன் கோயிலிருந்து படிச்சு பாருங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சூப்பரான நாட்கள். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் கில்லி ரீரிலீஸ் கில்லி. நீங்கள் அவ்வளோதான், பிரமாதம், பின்றீங்க, நல்லா இருக்குது, வெற்றி, சந்தோஷம். பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3, 6 திங்கள் செவ்வாய் 2, 3. அனுகூலமான திசை திங்கள் தெற்கு மேற்கு, செவ்வாய் கிழக்கு வடக்கு. அனுகூலமான நிறம் திங்கள் வெள்ளை சிவப்பு, செவ்வாய் மஞ்சள் சிவப்பு. இந்த 2 நாட்களும் மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு திருஷ்டி குறையும். ஓம் ஓம் அனுசுயா தேவியே போற்றி, சேஷனே போற்றி, ஆதிசேஷனே போற்றி. சேஷன் வேற, ஆதிசேஷன் வேற. ஆதிசேஷனுடைய பையன் சேஷன். சொல்லுங்க இந்த மந்திரங்களை, நல்லது. ஆமாம், வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க. ஏழைகளுக்கு கொள்ளு வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுங்க, நல்லது. காக்கைக்கு கொடுங்க, கொள்ளு வேக வச்சு கொள்ளு மட்டும் மாட்டுக்கு கொடுங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க, நல்லது. ஆமாம், அருணகிரிநாதருடைய திருப்புகழ் ஒரு பாட்டாவது முருகன் கோயிலிருந்து படிச்சு பாருங்க, நல்லது. சிம்மராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சூப்பரான நாட்கள். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் கில்லி, பிரமாதம், கலகுறீங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும், வாழ்க்கை வளமாகும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், வெற்றி அதிகம். அப்புறம் என்ன, நல்லா இருக்குது. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுடணும், முக்கியம். ஆமாம், சரி. 2 நட்சத்திரக்காரர்களுமே மனசில் சில மந்திரங்களை ஓட விடணும். ஏன் வைத்தறிச்சல் மற்றவங்களுக்கு, 2 நாளும் சூப்பர் உங்களுக்கு. ஓம் அருணகிரிநாதரே போற்றி, ஐயிலே போற்றி. ஐயில்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. மயில்னா தெரியும், ஐயில்னா தெரியுமா? தெரிஞ்சுக்கோ. அருக்கனே போற்றி. சொல்லுங்க இந்த மந்திரத்தை, நல்லது. அனுகூலமான எண் திங்கள் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை, செவ்வாய் 7, 9 தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள். வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க. ஏழைகளுக்கு கொள்ளு வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுங்க, நல்லது. காக்கைக்கு கொடுங்க, கொள்ளு வேக வச்சு கொள்ளு மட்டும் மாட்டுக்கு கொடுங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க, நல்லது. ஆமாம், அருணகிரிநாதருடைய திருப்புகழ் ஒரு பாட்டாவது முருகன் கோயிலிருந்து படிச்சு பாருங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. தேவையற்ற பேச்சு, தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்கு. நிதானம், பொறுமையாக இருக்கணும். வழிபாடு முக்கியம். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திங்கட்கிழமை கட்டாயம் நிலாவுக்கு தீபம் காட்டியே தீரணும். ஆமாம், 3 பேருமே சில மந்திரங்களை மனசில் ஓட விடணும். பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அம்புலியே போற்றி, அகத்தியரே போற்றி, ஆங்கீரசரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். வேலை பாட்டுக்கு வேலை நடக்கட்டும், நிதானமாக இருங்க. ஆமாம், கவனம். அனுகூலமான எண் திங்கள் 1 வடக்கு வெள்ளை, செவ்வாய் 3 தெற்கு சிவப்பு.
வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெயை சேர்த்துங்க. விநாயக பெருமானுக்கு 2 நாட்களும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. அரை மணி நேரமாவது படித்து பாருங்கள். கூகுளில் வெண்முரசுன்னு போடுங்க, எல்லா விவரமும் கிடைக்கும். 2 நாட்களும் ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க, நல்லது. 2 நாட்களும் செஞ்சிருங்க. துலாராசிகார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாளும் பின்றீங்க. வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, கல்லகிறீங்க. நல்ல நாளாக இருக்கும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், சந்தோஷம். அப்புறம் என்ன, பின்னுங்க. அப்புறம் திருஷ்டி இருக்காதா? அம்மா வைத்தறிச்சல். மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் திங்களூரே போற்றி, திங்களூரே போற்றி, திருப்பதியே போற்றி, திருநாவே போற்றி. இந்த 3 மந்திரங்களும் ஓடணும் மனசில், நல்லது. 2 நாட்களும் சூப்பர். திங்கள் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு. செவ்வாய் 1, 4 தெற்கு மேற்கு சிவப்பு வெள்ளை. கோயில் வாசல் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம காசு கொடுங்க. குறிப்பாக பெண்களுக்கு அவங்க நல்ல செலவு தான் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்பி சொல்கிறோம். அந்த அளவுக்கு ஆண்கள் நல்ல செலவு பண்ண மாட்டாங்கன்னு நினச்சி சொல்கிறோம். மாறியும் இருக்கலாம். விநாயக பெருமானுடைய கோயிலில் தீபம் போட்டுருங்க அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. 2 நாட்களும் திருப்புகழ் திலகம் மதிவண்ணன் அப்படின்னு யூடியூப்ல போடுங்க. திருப்புகழ் பற்றி, முருகப்பெருமானை பற்றி நல்லா பேசியிருக்கார். 2 நாட்களும் குறைஞ்சது அரை மணி நேரமாவது கேளுங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சிறப்பாக இல்லைங்க. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம். நிதானமாக இருக்கணும். வழிபாடு பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். என்ன பண்ணுறது, மனசில் சில மந்திரங்களை ஓட விடுங்க, அது பாட்டுக்கு அது ஓடட்டும். ஓம் குமர குருபரனே போற்றி, குகனே போற்றி, குலகனே போற்றி, குளிகனே போற்றி. இந்த 3 மந்திரங்களும் ஓடட்டும். நிதானம், ஜாக்கிரதை, ஆமா, பொறுமை. அனுகூலமான எண் திங்கள் 7 தெற்கு வெள்ளை, செவ்வாய் 3 வடக்கு பச்சை. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெயை சேர்த்துங்க. விநாயக பெருமானுக்கு 2 நாட்களும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. அரை மணி நேரமாவது படித்து பாருங்க. கூகுளில் வெண்முரசுன்னு போடுங்க, எல்லா விவரமும் கிடைக்கும். 2 நாட்களும் ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க, நல்லது. 2 நாட்களும் செஞ்சிருங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சூப்பர் பிரமாதம். உங்க பெருந்தன்மை, புத்தி கூர்மை, எதிரிகளுக்கு உதவி செய்யற குணம், நல்லது. ஜெயிக்கிறது, பிரமாதம், வெற்றி, சந்தேகமே வேணாம். ஆனா மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஏன், மூலம் நட்சத்திரத்தோட தலைவர் கேது. சார், மூல நட்சத்திரம் பெண்ணா இருந்தா நிர்மூலமா, உண்மையா, பொய், பெரிய பொய். அப்புறம் சொல்றாங்களே பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கே, பொய். பஞ்சாங்கத்தில் இருக்கிறதெல்லாம் உண்மை கிடையாது, பொய். பெண் மூலத்துக்கு எந்த தோஷமும் கிடையாது. சரி, திருஷ்டி இருக்கு, மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி, சிறுவனே போற்றி. யார் சிறுவன்? முருகன். சிறுவனே போற்றி, சித்ராங்கதனே போற்றி, அவரும் முருகன் தான். சித்ராங்கதனே போற்றி. இந்த 3 மந்திரங்களும் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் திங்கள் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம், செவ்வாய் 7, 9 தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு. கோயில் வாசல் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம காசு கொடுங்க. குறிப்பாக பெண்களுக்கு அவங்க நல்ல செலவு தான் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்பி சொல்கிறோம். அந்த அளவுக்கு ஆண்கள் நல்ல செலவு பண்ண மாட்டாங்கன்னு நினச்சி சொல்கிறோம். மாறியும் இருக்கலாம். விநாயக பெருமானுடைய கோயிலில் தீபம் போட்டுருங்க அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. 2 நாட்களும் திருப்புகழ் திலகம் மதிவண்ணன் அப்படின்னு யூடியூப்ல போடுங்க. திருப்புகழ் பற்றி, முருகப்பெருமானை பற்றி நல்லா பேசியிருக்கார். 2 நாட்களும் குறைஞ்சது அரை மணி நேரமாவது கேளுங்க, நல்லது. மகராசிகார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான நிதானமும் விடாமுயற்சியும் பிடிவாதமும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திங்கட்கிழமை இன்னும் நன்மைகள் அதிகமாக இருக்கும் மற்றவங்கள விட. சூப்பர். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை மற்றவங்களோட நன்மைகள் அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் 2 நாளும் பின்றீங்க.
திருஷ்டி இருக்காதா? பின்ன மந்திரங்கள் மனசில் ஓடணும். ஓம் நக்கீரனே போற்றி, நாரதனே போற்றி, நகுஷனே போற்றி, நளனே போற்றி. நளனை சொன்னால் சனி தொல்லை குறையும். மொத்தத்தில் இந்த மந்திரங்கள் ஓடட்டும், நல்லது. ஆமாம், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிலாவுக்கு திங்கக்கிழமை தீபம் காட்டணும். அவட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் காட்டணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் சில மந்திரங்கள் சொல்லிட்டோம். நல்ல நாள், திருஷ்டி இருக்குது, குறைக்கணும். அதை அனுகூலமான என் திங்கள் 1, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம், செவ்வாய் 7, 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. கோயில் வாசல் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம காசு கொடுங்க. குறிப்பாக பெண்களுக்கு அவங்க நல்ல செலவு தான் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்பி சொல்கிறோம். அந்த அளவுக்கு ஆண்கள் நல்ல செலவு பண்ண மாட்டாங்கன்னு நினச்சி சொல்கிறோம். மாறியும் இருக்கலாம். விநாயகர் பெருமானுடைய கோயிலில் தீபம் போட்டுருங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. 2 நாட்களும் திருப்புகழ் திலகம் மதிவண்ணன் அப்படின்னு யூடியூப்பில் போடுங்க. திருப்புகழ் பற்றி, முருகப்பெருமானை பற்றி நல்லா பேசியிருக்கார். 2 நாட்களும் குறைஞ்சது அரை மணி நேரமாவது கேளுங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே வீண் வீம்பு, பிடிவாதம், வரட்டு கௌரவம், அசட்டு தைரியம் அதிகமாக இருக்குது. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில் தீபம் காட்டிடணும், போடணும் தீபம். 3 பேருமே 2 நாட்களும் சில மந்திரங்களை மனசில் ஓட விடணும். ஓம் வள்ளலாரே போற்றி, வள்ளலாரே போற்றி, வாசுகியே போற்றி, வசிஷ்டரே போற்றி. மந்திரங்கள் ஓடுவது நல்லது. நிதானம், கவனம். திங்கட்கிழமை அனுகூலமான எண் 1 தெற்கு வெள்ளை, செவ்வாய்க்கிழமை 7 வடக்கு பச்சை. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெயை சேர்த்துங்க. விநாயக பெருமானுக்கு 2 நாட்களும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. அரை மணி நேரமாவது படித்து பாருங்கள். கூகுளில் வெண்முரசுன்னு போடுங்க, எல்லா விவரமும் கிடைக்கும். 2 நாட்களும் ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க, நல்லது. 2 நாட்களும் செஞ்சிருங்க. மீனராசிக்கார நேயர்களே, 2 நாட்களுமே சிறப்பான நாட்களாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. கோபம் அதிகமாக வருகிறது. தேவையற்ற பேச்சு அதிகமாக இருக்கிறது. நிதானம், பதட்டம் அதிகம். பொறுமை முக்கியம். வழிபாடு முக்கியம். என்ன பண்ணுறது? 2 நாட்களுமே மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி, மருகனே போற்றி. சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நிதானம், பொறுமை. நல்ல நாளாக இல்லை. 2 நாட்களும் அனுகூலமான எண் செவ்வாய் 4 தெற்கு சிவப்பு, திங்கள் 3 தெற்கு மஞ்சள். வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெயை சேர்த்துங்க. விநாயக பெருமானுக்கு 2 நாட்களும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. அரை மணி நேரமாவது படித்து பாருங்கள். கூகுளில் வெண்முரசுன்னு போடுங்க, எல்லா விவரமும் கிடைக்கும். 2 நாட்களும் ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க, நல்லது. 2 நாட்களும் செஞ்சிருங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.